வணக்கம் நேர்களே. நம்ம யாரையாவது திட்டணும் அப்படின்னு நினச்சா விலங்குகள் பேரை தாங்க சொல்லி திட்டுறோம். நேர்களே, நீங்கள் எந்த விலங்குகள் பேரை சொல்லி திட்டுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போ விலங்குகள் பேரை சொல்லி நம்ம திட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்க அதில் முதல்ல இடம் வகிக்கிறது எது அப்படின்னு சொன்னாக்க செல்லப்பிராணி தாங்க. செல்லப்பிராணியை செல்லப்பிராணி அப்படின்னு திட்ட முடியாது. ஆனால் அதை நம்ம நாய் அப்படின்னு திட்டுறோம். யாருக்காவது கோவம் வந்துச்சுன்னா சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, அறிவு கெட்ட நாயே அப்படின்னு சொல்லி திட்டுறோம். யாருங்க சொன்னது செல்லப்பிராணிக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு? மனிதங்களை விட நாய்க்கு பல மடங்கு அறிவு ஜாஸ்திங்க. அதனால் நாயை நம்ம திட்டுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு நமக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாதுங்க. அடுத்தது எருமை மாடு 2வது இடத்துல வரும். இப்போ கோவம் வந்துட்டா உடனே என்ன பண்ணுவாங்க, எருமை மாடு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. எருமையோட பொறுமை நமக்கு வருமாங்க? கோபம் வந்துட்டா குதின்னு குதிப்போம், பொறுமையாகவே எதையும் பேச மாட்டோம். அது மாதிரி எருமையோட பேரை சொல்லி திட்டுறதுக்கு கூட நமக்கு தகுதி கிடையாதுங்க. அடுத்தது கழுதைங்க. கழுதை சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை துக்கப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, அதை நடுநிலைமையாக எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே அது சரிசமமாக எடுத்துக்கிட்டு எப்பயும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. சந்தோஷம் வந்தால் டாம் டோன்னு குதித்து பண்ணுவாங்க. சந்தோஷம் வந்துட்டால் போதும், பயங்கரமாக குதித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் இந்த உலகமே அழிஞ்சு போன மாதிரி மூலையில் போய் படுத்துக்குவாங்க, அழுது தீர்த்துருவாங்க, புலம்பி தள்ளிடுவாங்க. ஆனால் கழுதை அப்படி கிடையாதுங்க. அப்புறம் ஏங்க கழுதை பேரை சொல்லி திட்டணும்? அடுத்தது பன்னி பயலே. பன்னியை பயன்படுத்தி திட்டுவாங்க. மனுஷனோட தோலை வச்சு ஏதாவது நம்மளால் செய்ய முடியுமா? மனுஷனோட முடியை வச்சு தான் ஏதாவது செய்ய முடியுமா? எப்போயாவது முடியை வச்சு சௌரி கூட பின்னுவாங்க. ஆனால் பன்னியோட தோலை வச்சு தோல் பொருட்கள் செய்கிறாங்க. நம்மளால் அது முடியுமா? அப்புறம் ஏன் பன்னியை நம்ம பயன்படுத்தி திட்டணும்? அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பேயே பிசாசே அப்படின்னு சொல்லி திட்டுறோம். யாராவது பேயை பார்த்துருக்கீங்களா? யாராவது பிசாசை பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஏங்க பேயும் பிசாசையும் சொல்லி நம்ம திட்டிக்கிட்டு? அதனால் இது சிந்திக்க வேண்டிய விஷயங்க. இந்த எந்த மிருகத்தையும் நம்ம சொல்லி திட்டுறதுக்கான நமக்கு தகுதியே கிடையாதுங்க. சிந்தியுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக.